ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லா மணக்க மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய பீஸ் கருவாட்டு இருந்தால் இப்படி குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா 1 டம்ளர் ஹாட் வாட்டரில் அதை நல்லா ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் இறங்கும். ஊற வச்சுட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் ஹாட் வாட்டர் ஊற்றினாலே போதும். தேங்காய் இது கூட என்னெல்லாம் சேர்க்கணுன்னு நான் சொல்கிறேன். வெள்ளைப்பூடு நிறையா சேர்த்துக்கோங்க, அதில் தான் டேஸ்ட்டே இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, பல்லாரி ஆட் பண்ணாதீங்க. தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். முக்கியமாக இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது நல்லெண்ணெய். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த தேங்காய் எப்படி அரைக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். தேங்காய் ஒரு 2 சில் தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளைப்பூடை இது சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம சேர்த்துக்கிறோம். மல்லி தூளும் போடலாம், ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்படி நல்லா வறுத்து அரைக்கிறதுனால இதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, குறைன்னு அரைக்காமல். சின்ன வெங்காயமும் மல்லியும் தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதில் ஊற்றி அந்த கரைசல் ரெடி பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கும் போடலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி குக் பண்ணுறது என்னோடய அத்தை தான். அவங்க நான்வெஜ் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சா, இப்போ சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு தாராளமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் தான் இதில் மெயின். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, நல்லெண்ணெய், அதுதான் நல்லா ஃப்ளேவரை ஏற்றி கொடுக்கும் நமக்கு. இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிப்பாக வேணுங்கிறவங்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக புளிப்பாக வேணுங்கிறவங்க நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி. கருவாடை போட்டோடனே ரொம்ப போட்டு பரட்டிக்கிட்டே இருக்காமல் லைட்டாக அந்த வெங்காயம் தக்காளி கூட இடையில அப்படி மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக நகட்டி மட்டும் விடுங்க. போட்டு ரொம்ப கிண்டிடாதீங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக அப்படி பொத்துனாப்பில் அதை அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒரு மாதிரி நல்லா சுண்டி வர மாதிரி தெரியுது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஆட் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அது வரைக்குமே கொஞ்சம் பொத்துனாப்பில் கிண்டி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். நல்லா கொதித்து கருவாடு உடஞ்சா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கருவாடு உடஞ்சி நல்லா குழம்போடு சேர்ந்து கரைஞ்சிரும் சில கருவாடெல்லாம். இப்போ அந்த பேஸ்ட்டு நான் சொன்னல, தேங்காய் பேஸ்ட்டும் அந்த பொடி ஐட்டம்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா புளியை நல்லா கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அப்புறம் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம இந்த நெத்திலி கருவாடு செய்வோம்ல, அதுவும் அந்த மாதிரி தான் இதுவும். ஆனால் இதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த கருவாடில் நிறைய உப்பு இருக்கும், சும்மா பேருக்கு கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும். இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்தால் தான் இதோட டேஸ்ட்டே. தண்ணியாக இருக்கும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா சுண்டி வரணும். கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அதுவும் மண் சட்டியில் கருவாடுனா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதை மட்டும் அப்படியே புரட்டினாப்பில் சோறில் வச்சு சாப்பிட்டாலே தனி டேஸ்ட்டு தான் இருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Lux. bye. Thank you for watching. பார்த்தீங்களா இவ்வளோ கட்டியாக சுண்டி வந்திருக்குன்னு. கருவாட்டு குழம்பு நல்லா கட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். தண்ணியாக இருந்தால் அந்தளவுக்கு ஃப்ளேவராகவே இருக்காது. இதே அந்த கருவாட்டு குழம்பு நாளைக்கு இன்னும் சுட வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு கூடும். இந்த வெள்ளைப்பூடு பார்த்திங்களா, அப்படியே டெம்ட் ஆகும், நம்ம பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இதில் இருக்கிற முருங்கைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.